ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரைண்டரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மண்பானை செய்கிற மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மண்பானை வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டரை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்பானை செய்கிற மிஷின் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் வந்து நார்மலாக எடுத்துருக்கோம். இதை வந்து சுற்றுது பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை வந்து தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் மேலே வந்து வச்சு மேலே வந்து மண் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து பிவிசி பைப்பு. அதை வந்து கொஞ்சமோல எடுத்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபிட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை வந்து கட் பண்ணி விட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டரில் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இது செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 1 இன்ச் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு குழா மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து மேலே வச்சு அமுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் ஃபிட் ஆகிக்கிறோம். வரவே வராது, கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு எடுக்கணும் அப்படின்னா இதை மேலே உள்ளதை மட்டும் கலட்டி எடுத்தால் போதும். அவ்வளோதாங்க. இந்த செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். இதை வந்து சிம்பிளாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரைண்டரை வச்சே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து களிமண் தேவை. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து களிமண் மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே எடுத்த மண் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் இருக்காது இந்த களிமண். இதில் அப்படி கல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வந்து க்ளே வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கம்மா சைடு இந்த மாதிரி உள்ளதில் வந்து அந்த கரிசல் மண்ணை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க சொல்கிறேன். இதுவுமே நம்மளுக்கு அந்த க்ளே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை எடுத்துக்கிறேன். நம்ம இந்த அளவு வந்து செய்ய மாட்டோம். ஒரு பானை செய்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல் எல்லாம் வளர்ந்து தான் கிடந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வந்து தண்ணி வந்து குழச்சிக்கலாம். நல்லா லைட்டாக தண்ணி குழச்சிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நம்மளுக்கு வந்து அந்த இது வரணும், க்ளே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கட்டியாக இருக்குங்க இதுனா பாருங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாருங்கள் கல்லுனா இல்லை. பார்த்தீங்களா, நம்மளுக்கு பெரிய கல் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. நல்லா இது வந்து நல்லா அந்த நல்லா பிசைஞ்சு அந்த கொழப்பு தன்மை வந்து வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிசைய தான் செய்யணும். ரொம்ப கல் கணக்காக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அதனால் எதுவும் செய்ய முடியாது நம்மளால். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா இது பண்ணலாம். இது எந்த மாதிரி பதத்துக்கு வரணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இதில் லைட்டாக தண்ணி விட்டு இது பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வரணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், சூப்பராக களிமண் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஃப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொண்டு வர முடியும். அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க, அது அவ்வளோ நைஸாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வர மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ அடித்து நல்லா பிசைஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த புரட்டை மாவு பிசைவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு வர மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக களிமண் மாதிரியே வந்துடுச்சு பார்த்திங்களா. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல் கணக்காக இருக்குங்க. அந்த மாதிரி கல் கணக்காகவே இருக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். அந்த இதெல்லாம் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நைஸாக இருக்கணுங்க. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் அமுக்கமெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த களிமண்ணோட அது அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறது. நீங்கள் வந்து நார்மலாக அந்த கம்மா சைடு உள்ளதே எடுத்துக்கோங்க. அதையே எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு க்ளே ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக களிமண் இருக்குங்க. இதில் வந்து நம்ம என்ன சிலனாலும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு மண்பானை செய்ய போகிறோம். சரி, செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மண்பானை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மண்பானை ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்க்குறதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து தொட்டுக்கோங்க. தொட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அது வந்து நல்லா வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இப்படி வச்சுட்டு குமியெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேர்த்தாப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி சேஃபுக்கு வேணுமோ மேலே தான் செய்ய போகிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குமியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ சின்னதாக எதாவது செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டா? சரி, ஓகே. சுற்றுதுங்க. கையில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க.
செமங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கை வச்ச இந்த இதை வந்து பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சுங்க. அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் வந்து சூப்பராக வந்துருச்சு. சரி ஓகே, அகைன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி தொட்டு தொட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃபே கொண்டு வர முடியும். சரி ஓகே, லைட்டாக வந்து ஒரு சேஃபு கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து சுற்ற வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு சேஃபுக்கு சும்மா நார்மலாக மட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சுற்ற வைக்கிறேன். ஐயோ பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் வந்து செய்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா களிமண் வந்து மேலே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிகிட்டே நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் சாதாரணம்னு நினச்சேன், ஆனால் வந்து அன்றைக்கி விளக்கு செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. சரி ஓகே, இப்போ வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விட்டுக்கிறேன். இதை வந்து நான் செய்கிறத அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து பார்க்காது எவ்வளோ இதில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஆனால் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து சூப்பராக மண்பானை மாதிரி சூப்பராக வந்து வந்துருச்சுங்க. சரி, இன்னும் நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறத விடக்கூடாது, நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மண்பானையை கொண்டு வந்துட்டு தான் நம்ம முடிக்கணும். இப்போ வந்து பிடிச்சிக்கிறேன் லைட்டாக. ஐயோ பிடிச்சா பிடிக்கிறது. ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து குழச்சே விட்டுக்கிறேன். குழச்சி விட்டுட்டு நான் ஃபைனலாக எப்படியாவது ஒன்று ரெடி பண்ணுறேங்க. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தொட்டுக்கிறேன் நல்லா. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து வரும். கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன். இப்போ வந்து சுற்றலாம். சூப்பருங்க. தண்ணி வச்சோன்னே கொஞ்சம் லேஸாக இருக்குது எனக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இரு. ஐயோ, ஆனால் கஷ்டங்க. இது வந்து ஒரு கலைங்க. மண்பானை செய்கிறதுங்கிறது ஒரு கலை. அதனால் நம்மளுக்கு வருமானு தெரில, ஆனால் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். எதுவுமே முடியாதுங்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்து கொஞ்சம் அப்படியே கொண்டு வரேன் நான். தேவையில்லாத நான் எடுத்துடலாம். ஓகே, ஓரளவு வந்துருச்சு. சூப்பருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருதுங்க. இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே வந்து கொஞ்சம் நல்லா நம்ம சேஃபை வந்து கொண்டு வந்துட்டோம். செம. தண்ணி வந்து ஆனால் வந்து முக்கியமாக தேவைங்க. அதுக்கடுத்து அப்படியே உள்ளக்க வந்து கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ஃபஸ்ட்டு வெளியே நல்லதாகட்டும். செம. இப்போ வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சமமாக வந்துடுச்சு. இப்போ வந்து உள்ளக்க வந்து ட்ரை பண்ண போகிறோம். சூப்பருங்க. உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அழகாக வர வச்சிடலாங்க. அப்படியே நான் கையை வைக்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டே போகிறது எனக்கு ஃபீல் ஆகுது.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பானை செய்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிறங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பானை சேஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து கொண்டு வந்தாச்சு. உள்ளக்குமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சேஃப் வந்து கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் அவ்வளவு தண்ணியை வந்து வச்சு தாங்க அதுக்கு சேஃபே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சே வந்து பார்த்தீங்கன்னா கைட்டே சூப்பராக வந்து சேஃப் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே உள்ளது வந்து டிசைன் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதை எனக்கு டிசைன் எவ்வளோ பண்ணி பார்த்தேன், பிஞ்சு போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி அதை ஓரமாக வந்து வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேஃப்க்கு வந்து கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் க்ளே வந்து எடுத்துக்கிறேன். களிமண் எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து வச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா மேல் வளைவு தானே, வளைவு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள். கைட்டை செஞ்சோம்னா கொஞ்சம் சிம்பிள். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஆப்பில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஒரு பானை சேஃபுக்கு கொண்டு வரதுக்கு அப்போனா பார்த்துக்கோங்க. பானை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வந்து நான் வந்து ஊடால வந்து போய் பானை வந்து வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பானை ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. 95 ரூபா கிட்ட சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்ன இது இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க, ரேட்டு குறைக்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னா சொன்னேன். இனிமேல் இதுக்கு அடுத்து போய் வாங்கினேன்னா 100 ரூபாய்க்கு மேலே சொன்னால் கூட வாங்கிட்டு வந்துடுவேங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் அவங்க கைவண்ணம் ரொம்ப இருக்குது. சரி அவங்ககிட்ட நம்ம பேரை பேசுகிறது தப்பு தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு சேஃப் வந்து அப்படியே ஃபைனலாக வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. வேண்டாம், சேஃபையே உடைக்கலாம்னு நான் நினைக்கலங்க. இங்கே வச்சோம்னாலே வளைஞ்சிருதுங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பார்த்து இதை மட்டும் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பானை வந்து நம்ம வந்து சூப்பராக செஞ்சாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சாலே வந்து வந்துடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடைய முடியலைங்க என்னால். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து வளையுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே காய வைக்கணும். காய வச்சா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோங்க. இதுக்கு வந்து உள்ளக்க வந்து பாருங்கள், பானை உள்ளக்க அப்படியே அழகாக இருக்குங்க. உள்ளக்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து சூப்பராக வந்து தேய்ச்சி விட்டாச்சு. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. பானை சேஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. சின்ன பானை தாங்க, சின்ன பானை தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்மகிட்ட வந்து கொஞ்சம் க்ளே வச்சு தானே செஞ்சோம். ஸோ அதனால் இந்த அளவு தான் வரும் நம்மளுக்கு. நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அமுக்குன்னா போச்சு பானை. நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது எல்லாமே வந்து போயிருங்க. சரி சூப்பராக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய வைக்கணும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா சேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஹார்டாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹார்டானாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து எடுத்து செஞ்சது. இதை வந்து சுடணும்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்க அந்த கணப்புலேயே வந்து வைப்பாங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது இறுகி வந்து பார்த்திங்கன்னா சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே போதுமானது தான் நம்மளுக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பானை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. நம்ம செஞ்ச பானை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? ஒன்ஸ் வந்து பானை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி டைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வச்சு கீழே வந்து வெட்டி வந்து எடுத்துடலாம். அது என்ன கத்தி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து பிடிக்கவும் நல்லா இருக்குது. இதை வந்து இன்னும் காய வச்சோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாகிருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. சின்ன பானை நம்மளாம் அழகாக செஞ்சுருக்கோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ப்ராசஸ் தான். கைனா பாருங்கள் இவ்வளோ நேரம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கும் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி பானை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.